ராகவ லாரன்ஸ் ஒரு ஆளா சரக்கு அடிச்சுட்டு பேசுற மாதிரி தான் இருந்துச்சு, தெளிவுலாம் இல்லை. நம்ம போராளின்னு சொன்ன தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை முட்டாளாக்கும் போது ராகவ லாரன்ஸ் போன்ற நபர்கள்லாம் வந்து நாயின் தான் நம்மளை சொல்லுவாங்க. பேயை பார்த்தால் மூடு வருதுன்னு ஒருத்தனுக்கு சொன்னா, ஒரு ஆணுக்கு மூடு வருதுன்னு சொன்னா அது இவன் படத்தை பார்த்து தான். பேயை பார்த்தா பயம் வரணும், ஆனா பேயை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் கூட படுக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசை வந்து ஒரு ஆணுக்கு வருதுன்னா அது இவன் படத்தை பார்த்து தான். விஜய் முதல்ல வந்து இவரை சேர்த்துக்கணும் சார். முதல்ல விஜய் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு சமிக்கை வந்துச்சா? அதிகாரப்பூர்வமா வந்து தாவேகா தரப்புல இருந்து இவரை வந்து கன்சிடர் பண்ற மாதிரி வந்து திருச்சி கிழக்குல போட்டியிடுறது கன்சிடர் பண்ற மாதிரி ஒரு தகவல் அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. ரஜினிகாந்த் வந்து தலைவர், விஜய் நண்பர், இப்படி ஒரு துண்டு அப்படி ஒரு துண்டு. விஜய் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு சார், முதலமைச்சரான பிறகு இந்த நண்பர்கள்லாம் எங்க இருந்தாலும் வந்து ஈசல் மாதிரி கிளம்பி வரான்னு தெரியல. பலவீனமா இருக்கும்போது அவங்க பக்கத்தில் நிக்கணும் சார். ஆனா அந்த பலவீனத்தெல்லாம் வெற்றி கண்டு ஜெயிச்சு பலமான பிறகு பக்கத்தில் வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா, உங்களை மாதிரி ஒரு சுயநலவாதியை பார்க்கவே முடியாது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சதீஷ். வணக்கம். திரு ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் முக்கியமாக கேள்வி கேட்கக்கூடிய நபர்களையும் வாக்களித்த மக்களையும் இந்த திருநாய்களோட ஒப்பிட்டு பேசியது இன்றைக்கு பெரும் சச்சரவாக மாறி இருக்கிறது. உள்ளபடியே இது வந்து இயல்பா நிகழ்ந்துடுச்சு அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை இது பெரிது படுத்தணுமா, இல்லை கண்டிக்கணும்? முதல்ல இந்த ராகவ லாரன்ஸ் எதுக்காக இந்த பிரஸ் மீட், எதுக்காக இந்த பிரஸ் மீட்? ஆனால் அரசியலுக்கு வரப்போகிறோம். நீ வந்தா வந்துட்டு போயன்ற, இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறான், அரசியல் சினிமாவிலேருந்து அரசியல் வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறான், வந்துட்டு போய வேண்டியதானே. எதுக்கு ஒரு பில்டப் பண்ற? 10-15 ஆண்டு காலம் இவர் வந்து பல சமூக சேவைகளை செய்திருக்கிறார். என்ன சமூக மாற்றுத்திறனாளிகளுக்காக முதல்ல அவனுக்கு வந்து தொண்டுனா என்ன, சேவைனா என்னன்னு தெரியல. இங்க தொண்டு வேற சார், சேவை வேற. நீங்க தொண்டுன்றது உங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு, நீங்க வந்து உங்க உழைப்பின் மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்க வந்து 4 பேருக்கு நல்லது செய்யுது, சோறு வாங்கி கொடுக்கறது, வளர்க்கறது, புத்தகம் வாங்கி கொடுக்கறது. இது சேவை என்பது அது வேற. நீங்க வந்து மக்களுக்கு வந்து களத்துல இறங்கி போராடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல அதிகாரத்தை எதிர்த்து அல்லது அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு சேவையாற்றுறது ஒன்று இருக்கு. தன்னையே ஒப்படைக்கிறது. ஆமா, முழுமையா அது வந்து டெடிகேஷன். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகாரத்துல ஒண்ணு நீங்க அதிகாரத்துல இருக்கணும், இல்லைன்னா அதிகாரத்தை கேள்வி கேட்கணும். அதன் மூலமா மக்களுக்கு வந்து செய்யறது தான் சேவை. அவனுக்கு அதுவே தெரியல முதல்ல. இல்லைங்க, தெளிவா சொல்றாரு, ரொம்ப தெளிவா. பொலிட்டிக்கல சார், மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். மாற்றம் என்ன கேட்கிறேன், ஒரே கேள்விதான். எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை, அது ஒரு நாலேஜ். அது நான் சொல்றதை கேளுங்க. மாற்றம் சார், இதை இவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார். இவர் சொல்ல வேண்டிய அவசியம். மாற்றம் நடந்ததா, அது எப்படி நடந்தது எல்லாம் மக்களுக்கு தெரியும். இப்போ உனக்கு பிரச்சனை என்ன? உனக்கு அரசியல் பிரவேசம் நீ பண்ணணும். நீ விஜயோட இணைகிறதுனா முதல்ல இந்த இடத்துல தவிர்க்க முடியாம சில விஷயங்களை சொல்லிடும். அப்புறம் நான் விஜய் முதல்ல வந்து இவரை சேர்த்துக்கணும் சார். முதல்ல விஜய் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு சமிக்கை வந்துச்சா? நீங்க சொல்லுங்க. 2 வாரத்துக்கு சரிங்க, வாய்ப்பு 2 வாரத்துக்கு முன்னாடி திருச்சி கிழக்குன்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. எல்லாம் பொருந்துது, சரியா பொருந்து. யார் இருங்க, முதல்ல ஒரு விஷயம், திருச்சி கிழக்குல நீங்க போட்டிடுவீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? இதுல இந்த பிரஸ் மீட்ல என்ன சொன்னார்? பொறுத்து இருந்துதான், நேரம் இருக்கு, எல்லாரும் சொல்லக்கூடியதான் சார். பொறுத்திருங்க, நேரம் வரும். லாரன்ஸ் என்ற பேரே பலமானது அப்படின்றாங்க சார். லாரன்ஸ் என்ற பேர் நீங்க வந்து நான் சொல்றேன், லாரன்ஸ் என்ற பேர் சரியா இருக்கும் சார். நீங்க நெப்போலியன் கூட வந்து பேர் இருக்கு சார், சரக்கு கூட இருக்கு அதே பேர்ல. அப்புறம் ஏதாவது சொல்லிடும். நான் இப்போ தேவலாம் போய் நம்ம நெப்போலியன்ட்ட போறோம். அவர் பாவம் அமெரிக்கால இருக்கிறாரு. நெப்போலியன்றது பேர் தான் சார், கம்பீரமான பேர் தான் சார். அவர் பேர்ல சரக்கு இருக்கு சார். பேரெல்லாம் ஒரு முக்கியம் பொருட்டு கிடையாது. லாரன்ஸ் அப்படின்றது ஒரு பலமா ஒண்ணு. இதெல்லாம் சும்மா ஜோசப் விஜய்க்கு ஒரு வாக்கு வாங்கி இருக்கும். லாரன்ஸ் அது பாருங்க, இதெல்லாம் மக்களை வந்து மயக்கிறது தான். ராகவேந்தர்ன்ற பேர் தான் ராகவா. ஆமா, ராகவா. லாரன்ஸ். ஆமா, சொல்லுங்க. இதெல்லாம் வந்து மத ரீதியா மக்களை கவர் பண்றதுக்காக பண்ணக்கூடிய கூத்துகள். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இதெல்லாம் என்னை கேட்டா அதான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நான் ஒன்னே ஒன்று தான் கேட்டேன். 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து திருச்சி கிழக்கில் போட்டிடுவார் சொன்னாங்க. யார் சொன்னது? தாவேக தரப்புல சொல்லுங்க.
தாவேக தரப்பு வந்து ஏதாவது ஒரு புல்லட்டின் இருங்க. நான் இன்னும் நீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு உங்களை பாக்குறப்ப. என்னன்னு தாவேகா தரப்புல ராகவா லாரன்ஸ் போட்டியிட போறாருன்னு அப்படின்னு இருங்க. அந்த தரப்பு ஆதரவாளர்கள் முகநூல்ல ஷேர் பண்ணிட்டு சார். அதெல்லாம் வந்து விடுதலை புலிகள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தெரியாம பண்ணது சார். அதிகாரத்தை கொடுத்தவங்க அதிகாரத்தை திரு ஜோசப் விஜய் கொடுத்தவங்க பகிர்றாங்க சார். நல்லா ஒரு நரேட்டிவ் செட் பண்ண நான் சொல்றேன். இது நல்லா உங்களுக்கு நிறைய சோர்ஸ் வந்திருக்குமே, நீங்க மறைக்கிறீங்களே. கேட்டீங்களா? நான் சொல்றேன் அதிகாரப்பூர்வமா வந்து தாவேகா தரப்புல வந்து இவரை வந்து கன்சிடர் பண்ற மாதிரி வந்து திருச்சி கிழக்குல போட்டியிடறதுக்கு கன்சிடர் பண்ற மாதிரி ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. ஒரு செய்தி வருது, அந்த செய்தி அடிப்படையில் என்ன செய்யறேன்னு கேட்டா இவரா அதை கிளப்பி விடுறாரு. நானும் கேட்டேன் தாவேகா தரப்புல அதிகாரப்பூர்வமான நபர்கள் பலர்கிட்ட கேட்கும் போது பாத்தீங்கன்னா இது வந்து இவரா கிளப்பி விடுறது. என்ன நோக்கத்துக்காக? அது என்ன இலக்கு? இல்ல இலக்குன்ற அதை அடுத்தடுத்து தெரிஞ்சிச்சுல்ல. முதல்ல வந்து அப்படி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா வந்து மக்களை அதாவது ஃபேஸ்புக்கில் இருங்க, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அதெல்லாம் விடுங்க. அதுக்கு பிறகு வந்து கேட்டால் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு, டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த தேதியில் வந்து நான் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன், அறிவிக்கிறேன், முக்கியமான செய்தியை தகவலை வந்து அறிவிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த அறிவிக்கிற டேட்டில் வந்து பாரதிய ராஜா வந்து இறந்துடுறாரு. இந்த செய்தி கேட்ட உடனே இவெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குறன்ற அரசியல் சம்மந்தமாக அறிக்கை வெளியிடுறேன்னு சொல்கிறானே, என்ன அறிவிப்பு வெளியிடணும்னு சொல்ல அந்த அதிர்ச்சியிலே வந்து பாரதிய ராஜா செத்துட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் தேதியை தள்ளி வைக்கிறாரு. தேதி தள்ளி வைக்கிறீங்களா? தேதி தள்ளி வச்சு என்ன அறிவிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் வந்து தலைவர், விஜய் நண்பர், இப்படி ஒரு துண்டு அப்படி ஒரு துண்டு. எப்படி 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 ரஜினிகாந்த் தலைவர். அவர் ரொம்ப நாளா ரஜினிகாந்த். கேளுங்க விஜய் வந்து என் நண்பர். ஆமா, அதுவும் விஜய் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு சார், முதலமைச்சரான பிறகு இந்த நண்பர்கள்லாம் எங்க இருந்தாலும் வந்து ஈசல் மாதிரி கிளம்பி வரான்னு தெரியல. எங்க இருந்தாலும் கிளம்பி வரான் அப்படின்னு தெரியல. எல்லாம் எடுக்கிறாங்க. அப்படி கிடையாது சார். ஜெயிச்சவர் சார் தோக்கும் போது ஒரு கஷ்டமான சூழல் இருக்கு. யார் வேணா இருக்கட்டும், நான் விஜய்னு குறிப்பிட்டு நான் முதலமைச்சர் சொல்லலை, பொதுவாக சொல்றேன். ஒருத்தர் வந்து பலவீனமா இருக்கும்போது அவங்க பக்கத்தில் நிற்கணும் சார். ஆனால் அந்த பலவீனத்தெல்லாம் வெற்றி கண்டு ஜெயிச்சு பலமான பிறகு பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களை மாதிரி ஒரு சுயநலவாதியை பார்க்கவே முடியாது சார். வெற்றி பெற்ற நண்பரை நியாயம் இருக்கு, தர்க்க ரீதியா நீங்க என்ன பேச விடுங்களேன். நண்பர் வெற்றி பெற்றிருக்கிறார், நீங்க தொடர்ந்து நண்பர் மேல விமர்சனம் வைக்கிறீங்க சார். இப்பதான் ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாதத்துக்குள்ள 2 எதிர்கட்சி அதிமுகவும் திமுகவும் கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க. சரி, அவர் வந்து குரல் கொடுக்கறதுல என்ன தப்பு? இல்ல நான் இருங்க முதல்ல சொல்லுங்க. இதுக்கு ஏற்கனவே அங்க கட்சியில இருந்து அதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து அரசியலுக்கு நீங்க வரணும்னு கூட அவசியம் இல்லை. அரசியலுக்கு வராமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அவகாசம் கொடுங்க, 6 மாத காலம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு அரசியலுக்கு வராமல் கூட சொல்லலாம். ஆனா உங்களுடைய பில்டப் எப்படி இருந்துச்சு? முதல்ல நீங்க திருச்சி கிழக்குன்னு ஒரு ரூமரை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு வரப்போறேன்றதை சொல்லிட்டு சார் தாரி பாலாஜி காலையில் நினைக்கிறாரு இது நண்பர் கட்சியில் போய் சேரணும்னு சொல்லிட்டு மதியானம் 11 மணிக்கு போறாரு, நேராக போறாரு, புஷ்யானந்த் காலில் விழுறாரு, நேராக அங்கிருந்து வந்து வண்டி எடுத்து நேராக வந்து டேட்டூ கம்பெனிக்கு போறாரு, கடைக்கு போறாரு, இங்கே பச்சை குத்திக்கிறாரு, முடிஞ்சிருச்சு அவருடைய அரசியலுடைய அந்த இது. நேராக போறீங்களா, அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்களா, நேராக விஜய்கிட்ட போய் எவ்வளோ பேர் போய் சேர்ந்துருக்குறாங்க, அதுக்கே பில்டப் கொடுக்குறீங்க. அது ரெண்டாவது எங்ககிட்ட எது கேட்குறீங்க? நான் கேட்குறேன், அது மட்டும் சொல்லுங்க, அது மட்டும் சொல்லுங்க. இல்ல எங்க விருப்பப்பட்டா போவாரு, நீ வேணானா வேண்டாம் சார். அவர் தெளிவா தான் சார் இருக்காரு சார். அதுலயாவது அதிகமா அதுல தெளிவுலாம் இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சரக்கடிச்சிட்டு பேசுன மாதிரி தான் இருந்துச்சு, தெளிவுலாம் இல்லை. ஏன்னா திருநாயின்ற வார்த்தை இல்லை சார். அப்படி அதுக்கப்புறம் நான் திருநாய் கதைக்கு அப்புறம் வரும் சார். முதல் சந்திப்புல நீங்க என்ன சொல்றீங்கன்னா எங்க அம்மா தான் தெய்வம், எங்க அம்மா கிட்ட தான் வந்து நான் கேட்டேன், எங்க அம்மா தான் தெய்வம். நீங்க கரெக்ட், ரொம்ப சந்தோஷம். இது தெய்வம் எல்லாருக்கும் அப்படிதான், அவருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அம்மா வந்து தெய்வம் தான், சரிங்களா? ஆனால் வந்து சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டால் ரஜினிகாந்த் அவருக்கு வந்து தலைவர் வந்து கட்சி தொடங்க கேட்டேன், எங்கள் அம்மா வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுபோல் விஜய் கட்சி தொடங்குறாருன்னு சொல்லி கேட்டபோது எங்கள் அம்மா வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டாங்க. சிரிச்சாங்க, அம்மா சிரிச்சாங்க, போய் சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சிச்சுல்ல, போய் சேர்ந்துரு, போய் சேர்ந்துரு. அதுக்கப்புறம் எங்ககிட்ட எது கேட்குறேன்? எங்ககிட்ட இதெல்லாம் பில்டப்னு சொல்ல வரேன். இது மாதிரி நிறைய உருட்டு இருக்கு. ராகவா லாரன்ஸ் உருட்டு வந்து சாதாரண உருட்டுலாம் கிடையாது. ஜல்லிக்கட்டில் வந்து நான் வந்து 10 கோடி கொடுத்தேன், 1 கோடி கொடுத்தேன், அப்படி உருட்டுனது இருக்கு. சமூக விரோதிகள் உள்ள. அப்புறம் வந்து இருங்க, அதுக்கப்புறம் அது வேற, அது அவங்க தலைவர் சொன்னது.
ஸ்டெர்லைட்டில். இவரே ஜல்லிக்கட்டுல இந்த மாதிரி நடந்தது மேபி ஆமாம் அப்படி சொல்லியிருக்கலாம், அது தெரில. ரெண்டாவது வந்து ஜெய்பீம் படத்தில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த பார்வதி அம்மாவுக்கு வந்து வீடு கட்டி தரேன்னு சொல்லி ஒரு சீன் ஓட்டுனதுலாம் உங்களுக்கு தெரியும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த பாலான்னு பையன் வந்து இந்த கலக்கப்போகுது யாரில் வந்து அதை ஏதோ ஒரு 10 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. ஆமாம், அவனை கூட சேர்ந்துக்கிட்டு வந்து நான் உன்னை வந்து ஹீரோ ஆக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணது தெரியும். விஜயகாந்த் இறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அறிவிப்பு, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை அதிர்ச்சி. தமிழ்நாடு சினிமா மட்டும் கிடையாது, இந்திய சினிமாவை அதிர்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியனை வந்து எந்த தயாரிப்பாளர் வச்சு படம் எடுக்கிறாங்களோ அந்த படத்தில் வந்து நான் இலவசமாக நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் வந்து இவருடைய கால் ஷீட் கேட்டு பயங்கரமாக நிற்கிறாங்க, தெருவாக நிற்கிறாங்க, வீடு வீடாக நிற்கிறாங்க. இவர் எங்கே போகிறாரோ அந்த பக்கம் துரத்திட்டே போகிறாங்க ஒரு 500 பேர். இவர் எடுத்த ஒரு 5 படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சமூக நலன் சார்ந்த படம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான படம். எல்லாம் பேய் படம். பேயை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேயை பார்த்தால் மூடு வருதுன்னு ஒருத்தனுக்கு சொன்னால், ஒரு ஆணுக்கு மூடு வருதுன்னு சொன்னால் அது இவன் படத்தை பார்த்து தான். பேயை பார்த்தா பயம் வரணும். ஆனால் பேயை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் கூட படுக்கலான்னு சொல்லி ஒரு ஆசை வந்து ஒரு ஆணுக்கு வருதுன்னா அது இவன் படத்தை பார்த்து தான். இவன் எடுத்த 5 படமும் அந்த லட்சணத்தில் தான் இருக்கு. மக்கள் விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்க, ஏதாவது வந்து மக்கள் விரும்புறாங்க, மக்கள் சொல்லி கூட்டமாக அந்த படத்துக்கு அதுதான் நான் சொல்றேன் சார். இவன் வந்து ஒரு சமூக நலன் பாரம் சார்ந்த படம் கிடையாது சார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து காஞ்சனா 1, 2, 3 இருக்கு. இப்ப அப்பட்டமா இல்ல, என்ன படம் எடுக்கணும் நம்ம எப்படி சார் அப்படி கிடையாது சார். எடுத்த படங்கள் மக்கள் கொண்டாடிலாம் தீக்கல. நான் சொல்றேன் பாருங்க, வாரம் சன் டிவில போடுறாங்க, அப்படி கிடையாது சார். நான் சொல்றேன் பாருங்க, கொண்டாடிலாம் தீக்கல. இதெல்லாம் ஒரு படம். அது வந்து ஏதாவது எவ்வளோ திகில் படங்கள்லாம் இருக்குது, நான் காட்டுறவங்களுக்கு ஹாலிவுட் பிக்சர்ஸ் காட்டமானு எல்லாம் பார்த்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காப்பி எடுத்து அடிச்சுட்டு, காப்பி தான் அது எல்லாமே. அவன் எடுத்த 4 படமும் காப்பி படம் தான் சார், எல்லாமே காப்பி அடிச்சது தான். அது ஒரு தாக்கம்லாம் கிடையாது. ஹாலிவுட் படத்தில் பல படங்களை பார்த்துட்டு அந்த மாதிரி காட்சி வைக்கிறது தாக்கமாது பாக்கமாது. நீங்க வர ரொம்ப காழ்ப்புணர்ச்சி அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு இப்போ அவனுக்கு அரசியல் ஏக்கம் இருக்கு. இது அரசியல் தேவையில்லை, அரசியல் ஏக்கம் இருக்கு. ஏன்னா இப்போ விஜய் வந்து நல்லா புரிஞ்சுங்க சதீஷ், விஜய் வந்து அரசியலை வெற்றி பெற்ற பிறகு முன்னாடி ஒரு கிளி இருந்துச்சு, எல்லாருக்கும் ஒரு கிளி இருந்தது. ஏன்னா டி ராஜேந்தர் தோத்துட்டாரு, பாக்கியராஜ் தோத்துட்டாரு, சரத்குமார் தோத்துட்டாரு, கமலஹாசன் தோத்துட்டாரு, கார்த்திக் தோத்துட்டாரு, கருணாஸ் தோத்துட்டாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலரும் வந்து தோத்துறாங்க மாதிரி ஒரு கிளி இருந்துச்சு. இப்போ விஜய் ஜெயிச்ச பிறகு நான் கேட்டா விஜய் எப்படி ஜெயிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், சரிங்களா? அந்த ரகசியத்தை நான் வெளியே சொல்ல வேணாம், சரிங்களா சொல்லுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வரைக்கும் திரும்ப மிரட்டுறாரு. எது நேற்று வரைக்கும் தெரியும் விஜயோட நிலைமை என்னன்னு விஜய்க்கு தெரியும். ஏன்னா இங்கே அரசியலில் ஜெயிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஜெயிச்சா நிற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு முறை ரஜினிகாந்த் சொன்னார், நான் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து நான் ஈஸியாக வாங்கிட்டேன், அதை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னார். ஆமாம், அது மாதிரி எனக்கு இங்கே தளபதி பட்டம் வந்து எடுத்தாச்சு. ஆனால் அதை தக்க வைக்கிறதுக்கு போராடி வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப நாளைக்கு ஓடாதுன்னு சொல்லி தான் அரசியலுக்கு வந்து வந்தார். அரசியல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்குன்னா ஒரு விளிம்பு நிலையில் தான் இருக்குது ஆட்சியே. நம்ம போராளின்னு சொன்ன தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை முட்டாளாக்கும் போது ராகவா லாரன்ஸ் போன்ற நபர்கள்லாம் வந்து நாய் தான் நம்மளை சொல்லுவாங்க. ஆமாம், என்ன அதில் என்ன ஆச்சரியம், என்ன அதிர்ச்சி இருக்குது? அவன் முன்னாடி போய் ஒரு 50 மைக் வச்சிங்கல்ல, அவன்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சி அவன் முன்னாடி ஒரு 50 மைக் வைக்கும்போது அவனுக்கு எதுக்கு ஓமாய் பண்ணணும்னு தெரியல. புரியுதா சொல்கிறது? எதுக்கு ஏன்னா அவன்லாம் ஒரு ஆளா சார்? நான் கேட்குறேன், அவன் ஒரு ஆளா? ராகவா லாரன்ஸ் ஒரு ஆளா? அவன் எதுக்கு கொண்டு போய் மைக்கை கொண்டு போய் ஒரு 50 மைக் வைக்கிறீங்க, 20 மைக் வைக்கிறீங்க? அட 10 பேர் கூட சொல்லுங்கள். நேற்றுக்கு வரைக்கும் தெரிஞ்சிச்சு அவன் வந்து ஓமை வந்து தவறாக சொல்லிட்டான், மக்களை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் ஒரு அறிக்கை கேட்கல. நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன்னா தவறாக சொல்லவே இல்லை. அவ்வளோதான் சார். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அதுவும் கடந்த 2 நாளாக நான் கேட்டேன்னா இந்த ஸ்டேட்டை விட்டு போயிடலாமான்னு யோசித்தேன். உண்மையே சார். ஆனால் எங்கே போகிறது? மலைக்கு பிடிச்சி நாங்கள் கூப்பிட்டு வந்துடுவோம். இல்லை சார், எங்கே போகிறது? இப்போ நடக்கிற இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா கமலஹாசன் சொன்னார்ல அமெரிக்கா, அந்த மாதிரி நான் நாட்டை விட்டு வெளியேறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது நமக்கு. ஏன்னா நம்ம இங்கே வந்து யார் மீதெல்லாம் நம்பிக்கைகள் தோற்று போகும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? அங்கே போயிட்டு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது எடுபடி வேலை ஏதாவது செஞ்சு கூட பழச்சிக்கலாம். இங்கே வச்சு ஏதோ வாயை வச்சு பேசிட்டு இருக்கணும். அங்கே போனால் வந்து பாஷை தெரியாது இல்லையா? ஏன்னா இருக்கிற நிலைமை பார்த்தா அப்படி தான் இருக்குது. இவனுங்கெல்லாம் வந்து பேசும்போது இப்போ நீங்களே ஆளுங்கடா தமிழ்நாட்டை, இது நாங்கள் கிளம்புறோம்,
இது நீங்கள் ஆளுங்க ராகவ லாரன்ஸ் நீ வாப்பா, இன்னும் கூட யாராவது கூட கூப்பிட்டு வா. ஏன்னா இப்போ அவன் எதனா கேட்டால் சொன்ன கேட்டால் நான் 10 பேரை நான் வளர்த்துருக்கிறேன்னுவான். அந்த பிள்ளைங்களை சேர்த்து அசிங்கப்படுத்துறது தான் இது. 6 பேர் வளர்த்த நீயே ஆட்சி அமைக்கணும்னு சொன்னால் வித்யாகர் 1000 பேர் வளர்த்துக்கிறாரு. யார்? உதவங்கரர்கள் வித்யாகர் 1000 பேர் வளர்த்துக்கிறாரு. அவர் என்ன பண்ணலாம்? அவரை ஜனாதிபதி ஆக்கலாமா சார்? சொல்லுங்கள். இல்லை பிரதமர் ஆக்கலாம் அதானே? அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னு கேட்டால், மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய மக்கள் 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 நான் அரசியலுக்கு வரேன், உங்களுடைய எண்ணத்தை சொல்லுங்கள். அதான் நேற்றே சொல்லிட்டான். என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கல்ல கமெண்ட்டில் நாங்களும் தானே பார்த்துன்னுக்குறோம், கழுவி ஊற்றினுக்கிறானுங்க மக்கள், தெளிவான மக்கள் கழுவி ஊற்றினுக்கிற பார்க்குறோம். அவனா சொன்னான்னு கேட்டால் பெரிய ஆதரவு இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து கமெண்ட்டில் வந்து இவர் ஆஹோ ஓஹோன்றாங்களாம். வாங்கண்ணா நீங்கள் தானே காப்பாற்றணும், உங்களை நம்பி இருக்குது, எனக்கு துணையா இருங்க. போடு இருக்கு தலைவர் படத்தை எடுத்து போடு, எஜமா காலடி மண் எடுத்து நெத்தியில் போட்டு வச்சோம் ஒரு பாட்டை போடு, இல்லைன்னா ஐயாத்தோட பாட்டை போடு. இருக்க அந்த பாட்டு தான் ரொம்ப சீப் ட்ரெண்டாக இருக்கு இப்போ. ட்ரெண்டு. ஆமாம். எப்படிலாம் வந்து ஒரு இந்த நாட்டில் எப்படி ஒரு தலைவர்கள் எப்படி உருவாகிறாங்க எல்லாம் இன்ஸ்டாலையும் அதுலேயும் இதுலேயும் 4 ஜோசியக்காரன் 4 சாமியார். நீங்கள் கூட நாளைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் சார். ஒரு 100 பேர் ரீல்ஸ் போடுறோம்னா பிடிங்க, ஒரு 4 ஒரு சாமியார் பிடிங்க. அந்த சாமியார்கிட்ட போய் நீங்கள் பெரியாரிஸ்ட்டு நீங்கள் போக மாட்டீங்க, ஆனாலும் போய் பாருங்கள். அந்த சாமியார்கிட்ட ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, தட்சணை கொடுங்க, அவர் தீட்சத்தை கொடுப்பாரு. அப்போ சொல்லுவார், சதீஷ் கண்ணில் நான் வந்து ஒரு தீப ஒளியை பார்த்தேன், அந்த ஒளியை பார்க்கும்போது புனிஞ்சிச்சு. அவர் வந்து 7 கடலையும் 7 மலையும் ஆளக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து சக்தி இருக்கு. ஈரான் அமெரிக்கா பிரச்சனை தீர்த்து. ஆமாம், எல்லாத்தையும் எல்லாம் உலக அளவில் அவர் போயிடுவாருங்க. ஏதோ உங்களுக்காக நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா அவர் தமிழ்நாட்டை மட்டும் ஆளுவார். அதே மாதிரி ஜோசியக்காரனை பிடிங்க, சரி வேற வழியே கிடையாதுன்னுவார். அவர் ஆள்றது உறுதி. அவர் கடக ராசி, மகர ராசி, இது சிம்ம ராசி, 12ல் 1. ஆமாம், அவர் தான் ஆளணும். உங்களுக்கு வேற வழி வேற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. இப்படி தானே சார் உருவாகணும் தலைவர். யாராவது மக்களை போய் சந்திச்சு மக்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில் மறியல் போராட்டம் இந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்தை தலையை வச்சு இப்படியா வந்து தலைவர் வர போகிறாங்க. இனிமேல் ரீல்ஸ்லேயும் ஜோசியக்காரன் சாமியார் இவனுக்கு மூலம் தான் வர போகிறோம். அப்போ ஏன் இவங்களாம் வரமாட்டாங்க? ராகவ லாரன்ஸ்லாம் ஏன் ஆசைப்பட மாட்டான்? பெருசாக உழைக்கலாம் தேவையில்லை, மக்கள் ஓட்டு போகணும்னு நினைப்பீங்க. யார் கேட்டாங்க மக்கள் ஓட்டை? நாங்கள் அது மிஷினில் பார்த்துக்குறோம், இது மிஷினில் பார்த்துக்குறோம். அப்படி தானே சார் ஆகிட்டு இருக்கு. அதுவும் நான் பார்க்குறேன், இப்போது விஜய் அரசியல் வந்து இந்த வெற்றி பெற்ற பிறகு நிறைய பேருக்கு நடிகர்களுக்கெல்லாம் ஆசை வந்துடுச்சு. ஏன் விஜய் அவர் லெவலுக்கு வந்து அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, நம்ம லெவலுக்கு ஒரு எம்எல்ஏ ஆக முடியாதா? எம்சி ஆக முடியாது, ஒரு எம்சி ஆக முடியாதா? வாரிய தலைவர் பொறுப்பு தான் கிடைக்காது. ஆமாம், இப்போ அப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து விஜய் கூடாரத்தை கதவை திறந்து விட்டாருன்னா பல நடிகர் பட்டாளங்கள் ரெடியாக இருக்கிறாங்க. ஓகேண்ணா, நான் பேசுவேன் தொடர்ந்து. நன்றிண்ணா. நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.